என்னுடைய கழகத்திற்கும் கீர்த்தி பெருமகா கணபதி முதல்வர் அவர்களும் அவருடைய அருமையர பெருமையர ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்த இரவு வயிற்றனை நந்தி மகன்மனை ஞான குழந்தையை புந்தைய வைத்து வச்சுகின்றேன் திகழ சக்கர சௌகமேந்திரா சகல சக்கர தாமரநாயகன் அகல சக்கர
வரை விகட சக்கரம் வைப்பது போற்றுமாகவே அல்லவும் பல்விரிவோம் அன்ன வயிற்று தொல்லைவோம் சுகாத இயல்போல் நல்ல குணவதிகை மாமனை கோபுரத்தில் விட்டிருக்கும் செல்வக்கணவரியை வணங்குவதற்கு முன்னால் இந்த உலகத்திற்கு முதல் வரை அறிவு செய்து வைத்தவர்கள் தாய் தந்தையர்கள். ஆகவே முதலில் தாய் தந்தையர் வணங்கி ஒரு வட்டக்காரத்தை தூக்குவோம். இங்கு நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கும் டி.ஆர். மகாலிங்க அவர்களுக்கு விழா கமிட்டிகள் சார்பாக மாலை மரியாதை செய்யப்படுகிறார்கள். மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய ஒரு பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கல்லூரி செல்லக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கும் எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றிகள் வணக்கம். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனமாடும் சீனிவாசா, ஏழுமலை வாசா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனமாடும் சீனிவாசா, ஏழுமலை வாசா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. அன்பரும் மகள் இலங்கை ஏற்றி வைத்தேன், ஆகி ஆசையும் நெய்யை ஊட்டி வைத்தேன். அன்பரும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊட்டி வைத்தேன். என் மனமுருகிடவே ஓடி வந்தேன், என் மனமுருகிடவே ஓடி வந்தேன். ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன், ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. என்பதை நடத்தி வைப்பார் வைகுந்தர், அதை கதை பறித்திடுவார் கோவிந்தான். நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, அறிந்ததை பறித்திடுவார் கோவிந்தா. உரைத்ததை கீழையட்டும் தத்துவமே, உரைத்ததை கீழே என்னும் தத்துவமே. உரைத்ததை கீழையட்டும் தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்துடுவார் சத்தியமே. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. திருமகள் மனமாடும் சீனிவாசா, ஏழுமலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, வெங்கடேசா, வெங்கடேசா. இதையும் வெட்டி உழைத்து சாதி மத வித்தை எனும் தடித்தொழிந்த நான் சமத்துவனை ஆயுத உறக்கம் என்று முன்னோர்கள் சொன்ன வார்த்தைக்கு இணங்கி இந்த இடத்தில் சாதி மத வேதமின்றி சமத்துவமாக அமைந்திருக்கிறீர்கள். ஆகவே தாங்களை வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட வார்த்தாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு சிறப்பு இருக்கும் என்பதை அறிவோம். சரி. போதும். தென்னகமாம் இப்ப திருநாட்டில் வேவியதோ கல் நடத்தும் குடகுமலை கனிவயத்தில் கருவாகி தலை காவிரிலும் தாரியிடம் உருவாகி ஏழ்வீழ்ச்சி காலத்தில் இருக்கு சிவசமுத்திரி வீழ்ச்சி எருப்பேரில் நீண்ட வரலாறாய் வல்லமும் பாடி ஒரு வளரென்ற தாராட்டே கண்ணம் பாடிகளை கடந்து ஆறு தாண்டும் காவிரி பேர் வச்சு அகண்ட காவிரியாய் பின் தவழ்ந்து கரிகால பேர்வர்க்கும் கல்கடையில் நம் தஞ்சை வரலாற்றை தாயாகி காப்பவர்
மக்கள் எல்லாம் இதையே கடி நீங்க நல்லா இருக்கும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு முன்னேறு நீங்க நல்லா இருக்கும் நாடு முன்னேற நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு முன்னேற இந்த நல்லவங்க எல்லாம் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் கண்ம முன்னாலே நீங்க நல்லா இருக்கும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு முன்னேறு தனியை ஒன்பது நான் பறித்தேன் இரவுகளில் உன் கனவை நானே ஏற்றேன் என்றும் என்றும் நான் நினைப்பேன் காதல் கனவு நினைவானது கனியது சுவையானது உயிரின் உடலில் நீ அளவோ உன் ரத்தம் இருக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் இளைய ராகத்தில் நிறைய விஷயங்கள் மறைந்திருக்கின்றது நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றது காரணம் என்ன எல்லா தவறும் நம்ம செஞ்சு விட்டு கேட்டா காலத்துக்கு நம்ம வெளியே சொல்ல காலம் கெட்டு போச்சியா காலம் கெட்டு போச்சியான்ற எல்லா தப்பும் நம்ம செஞ்சிடறோம் எல்லா தவறையும் நம்ம செஞ்சிடறோம் காலம் சரியாகத்தானே இருக்கின்றது
சரி காதல் ஓவியம்
கைத்தட்டி உள்ளங்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி என்று வணக்கம். ஒரு நாடகம் நடக்கின்ற முதல்ல தலை சிறந்த கலைஞர்களை தேர்வு செய்யப்படும். அவர்களுக்கு ஏற்றாற்போல் இது போன்ற பக்க வேலைக்காரர்களை தேர்வு செய்யணும். இறுதியாக ஒளிபெருக்கி சரியாக இருக்க வேண்டும். இது மூன்றும் சரியாக இருந்ததால் அந்த நாடகம் சிறப்பாக. இதில் ஏதாவது ஒன்று ஏற்றுத்தால் இருந்தால் கரெக்டிகள் பேச ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு என்னத்தை செஞ்சாங்க தெரியாதா அப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அருமையான ஒளிபெருக்கி லட்சுமி ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரிகின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றிகள் வணக்கத்தை உறுத்தாக்கி உண்டு. அது மட்டுமில்லாமல் இங்கு மட்டுமில்லாமல் அயல் நாடுகளில் வாழக்கூடிய நம்ம தினம் தமிழ் இனத்தவர்களுக்கும் தமிழ் மொழி சார்ந்த அனைத்துவர்களுக்கும் திரைமுகமாக எடுத்துக்கூடிய செல்லாக எடுத்துக்கொண்டு எங்களை எல்லாம் அறிமுகம் செய்யக்கூடிய மாயகுடம் மாதவன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நன்றிகள் வணக்கம். நிறைய விஷயங்கள் மறைந்திருக்கின்றது, நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. காரணம் என்ன? எல்லா தவறும் நம்ம செஞ்சு விட்டு காலத்துல வழியை சொல்றோம். பாத்தீங்கன்னா இறைவனுடைய படைப்படி ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு அறிவுகளை இறைவனாகப்பட்ட வகுத்து வச்சிருக்கின்றார். மரச்செடிகளுக்கு ஓர் அறிவு, ஊர்ந்து செல்லக்கூடிய ஜீவராசிகளுக்கு 2 அறிவு, தண்ணீரில் இருந்து வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு 3 அறிவு, வானத்தில் வட்டமிட்டு பறக்கக்கூடிய பறவைகளுக்கு 4 அறிவு, ஆடு மாடு கோழிகளுக்கு 5 அறிவு. இது நல்லது, இது கெட்டது, இது செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்பதற்கு மனிதனுக்கு படைத்தான் 6வது அறிவை. முனிவர்களுக்கு 7 அறிவு, கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு 8 அறிவு. நம்ம என்ன நல்லது செஞ்சிருக்கிறோம்? இதுவரையில் என்ன நம்ம நல்லது செஞ்சிருக்கிறோம்? கிடையாது. நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? சரி, அப்படிதான் அப்படி உள்ள அப்படி இருக்கு. அதெல்லாம் நம்ம கண்டு வரக்கூடாது. எல்லா ஊர்லயும் அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. ஆக பார்த்தீங்கன்னா பனைமரத்திலே பனைமரத்து மட்டையிலே தூக்குனார் குருவி என்ற கூடு கட்டி அழகாக அப்படி இறுக்கமாக பின்னி தன்னுடைய குஞ்சுகளுக்கு உள்ளே ஒரு தடுக்கை அமர்த்து அந்த தடுக்கிலே கருமணி எடுத்து கொண்டு வச்சு களிமணியிலே வெட்டி பூச்சி என்ற விண்புலி புழுவை கொண்டு ஒட்டி வச்சிடும். ஏனென்றால் தன்னுடைய குஞ்சுகள் பிரகாசமாக இருக்கட்டும் என்பதற்காகவே. நான் குறைபடுத்த பறவைகளுக்கு முற்போக்கு சிந்தனையாக இருக்கின்ற போது படித்த மனிதர்களுக்கு ஏன் முற்போக்கு சிந்தனை வரக்கூடாது? வரணும். ஒரு மனிதராகப்பட்ட எந்த மனிதன் முற்போக்கு சிந்தனையை பொது உடைமையை கையில் எடுத்து நடத்துகிறார்களோ அவர்கள் இறைவனுக்கு சமமானவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இசையும் தமிழும் சேர்ந்திருந்தால் இந்த இடத்துல எவ்வளவு இருக்கு எப்படி என்று பார்ப்போம்.
இவனுக்கு சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ திருச்சபை நடத்தி வைத்த பொய்யோ பொய்யோ வெற்றிக்கு மண் சுமத்தி பிறப்படிப்பட்ட வெள்ளை அழைத்து வாராதிருப்பதே தமிழுக்கு பணி நேர்ந்தார் உமக்கில்லையோ தாய்க்கொரு பணி நேர்ந்தார் மகற்கில்லையோ தமிழுக்கு பணி நேர்ந்தார் உனக்கில்லையோ தேருக்கு நீர் ஊட்டி விலகிவிட தலைவர் ஊருக்கு பணி நேர்ந்தார் உனக்கில்லை எனக்கில்லை உனக்கில்லை எனக்கில்லை உனக்கில்லை எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றிகள் வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆங்கில பள்ளி நம்ம நாட்டுக்களை தலைவிரிச்சு ஆடாது. சந்துக்கு சந்து வீதிக்கு வீதி பொந்து பொந்து தெருவுக்கு தெரு ஆங்கில பள்ளி தான் இன்னைக்கு. பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து ஒரு ஆண்மகனுக்கு பல பல சிந்தனைகள் பல பிரச்சனைகள். இன்னைக்கு என்ன வருவோம் நாளைக்கு என்ன வருவோம் நாளைக்கு ஒரு நாள் என்ன வருவோம் இன்னைக்கு எந்த கடன்காரனுக்கு பதில் சொல்றது நாளைக்கு எந்த கடன்காரனுக்கு பதில் சொல்றது ஆன்மாவுடைய சிந்தனை சிதறந்து கொண்டு இருக்கும். ஆமையா அப்படித்தான் அதுதான் எனக்கு உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. ஆனா வீட்டுக்குரிய தாய்மார்கள் என்ன செய்வாங்க வேக வேகமாக காலையை வேலை பார்ப்பாங்க. சரியா அக்காலுக்கு பகல் குழு எழுத வேலை இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்ம இருப்பான். ஒரு 5 வயது சிறுவனா இருக்கும். அவன் முதுகுல ஒரு 25 கிலோ சுமை தூக்கி மாட்டி அவனை தரத்தரன்னு இழுத்து அவனை சுமந்து செல்லக்கூடிய வாகனம் எப்போதும் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. அந்த வாகனம் வந்தது அதுக்கு ஒரு காவலாளி ஆங்கிலத்தில் சொல்ல வாட்ச்மேன் சொன்னார்கள். அவர் அந்த கதவை திறந்தது அவனை தூக்கி உள்ள தள்ளி விட்டாரு. அவன் எப்படி போறான் எப்படி போய் சேர்றான் அவன் என்ன பண்றான் எப்படி படிக்கிறான்னு யாருக்குமே தெரியாது. வீட்டுல வந்து கதவை சாத்திக்கிறது டிவிசியோட தொலைக்காட்சி பெட்டியை திறந்து எந்தெந்த சேனல்ல என்னென்ன நாடகம் ஓடுது யாராவது எப்படி எப்படி ஆடை ஆபரணங்கள் கொடுத்துறாங்க. இந்த தெருவில கரண்ட் இல்லையா பக்கத்து தெருவுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அடி பொண்ணமா நேற்று நடந்த நாடகத்துல மாமனை விசரிச்சு கொள்றவா இருக்க அவன் செத்தான நான் சாகலையா. அப்ப நம்ம நாட்டுடைய பெண்களுடைய கவன திசைகள் எங்க இருக்கின்றது? என்னைக்கு வண்ணத்துறை விட்டு